இந்த குழந்தை பிறக்கும் போதே மீசியோட தான் பிறக்குது. அதை பார்த்து அவங்க அப்பா ட்ரிம்மர் எடுத்து ட்ரிம் பண்ணி விடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா மறுபடியும் மீசை வந்துருது. அதனால அவரு பயங்கரமா ஷாக்காகி அவங்க பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த குட்டி பையன் லேசா ஒரு உதவாதிப்பான் செவரை கிழிச்சிட்டு வெளியே போய் விழுந்துடுறாரு. வளர வளர அந்த பையனோட சக்தி அதிகமாயிட்டே போகுது. கார் கடியில விழுந்த பாலை எடுக்கிறதுக்காக காரையே அசால்ட்டா தூக்கிடுவான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு தூரத்துல இருக்கிற ஒரு பையனோட ஆன்சர் ஷீட்டை பாக்குறான். ரொம்ப நேரம் உத்து பார்த்ததுல அவனுடைய கண்ணுல இருந்து லேசர் மாதிரி அப்படியே வெளியே வந்து அந்த பேப்பரையே எரிச்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கோல் போடுறான்னு சொன்னா மின்னல் வேகத்துல எடுத்துட்டு போய் ஒரு கிக்கு விடுவான் பாருங்க. அடிச்ச வேகத்துல கோல் கீப்பரே பறந்து போய் விழுந்துருவான். இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா நீ நார்மலா மனுஷங்க மாதிரி நடந்துக்க, இல்லைன்னா அவங்க கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்கன்னு அவனை திட்டிடுறாரு. அதனால அவன் கோவப்பட்டு அந்த டோரை சாத்திட்டு போவான். அடிச்ச வேகத்துல அந்த காரே அப்படியே பறந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா வளர்ந்துடுறான். வயசு பையன் ஆகி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். காலையில வீட்டுல இருந்தே லேட்டா தான் கிளம்புவான். ஆனா அவனுடைய சூப்பர் பவர் யூஸ் பண்ணி மேனேஜர் அவனோட டேபிளுக்கு போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே பயங்கரமா ஸ்பீடா யார் கண்ணுக்குமே தெரியாம போய் அவனோட டேபிள் அசால்ட்டாக்கு வந்துருவான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு போர் அடிச்சா அவனுடைய எக்ஸ்ரே மிஷின் பவர் யூஸ் பண்ணி பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணு கூட அவளுக்கே தெரியாம சைட் அடிப்பான். ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் நிக்காம பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு.